இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனம் நம்மளுடைய வார்த்தைகளின் வல்லமையை குறித்தும் அதனால் உண்டாகுகிற பிரதிபலனை குறித்தும் சிந்திப்பதற்கு ஏவுகிறது. பொதுவாக நாம் நினைக்கிறது என்னவென்றால், நாம் சொன்ன வார்த்தைகள் காத்திலே கலந்து போய்விடுகிறது. தேவனுடைய பார்வையிலே அப்படி அல்ல. நம்மளுடைய வார்த்தைகள் நம் இருதய நிலைமைகளை காண்பிக்கிறது. மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிறோமா அல்லது அவர்களுக்கு மனமடிவு செய்கிறோமா? உண்மையை நாம் பேசுகிறோமா அல்லது நாம் பொய்யையும் சொல்லுகிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், நம்மளால் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாளை குறித்தும் இங்கு சொல்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோரும் நிற்கக்கூடிய நாள் அது. நம்மளுடைய வாழ்க்கையின் கணக்கை நாம் அங்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நம்மளுடைய வார்த்தைகளும் அன்றைக்கு நியாயம் தீர்க்கப்படும். இது பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. நம்மளுடைய வார்த்தை முக்கியமான ஒன்றாயிருந்தால் நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய கிரியைகளும் எத்தனை மகத்துவம் உள்ளதாயிருக்கும். நாம் எல்லோருக்கும் தெரியும், பொதுவாக வீணான வார்த்தைகள், நாசமாக்கும் வார்த்தைகளை நாம் சொல்லுகிறது உண்டு, சிந்திக்கிறது அல்லது செய்கிறதும் உண்டு. இந்த நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுடைய வார்த்தைகளை நாம் மறுபடியும் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்மளுடைய பாவங்களை நாம் அழிக்க முடியாது. ஆனால் அன்புள்ள தெய்வம் நம்மளை தப்புவிக்கும்படி ஒரு பாதையை உண்டாக்கினார். அவர் தம்முடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய வீணான வார்த்தைகளுக்காக, நம்மளுடைய எல்லா தவறான காரியங்களுக்காக அந்த சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்தார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இது எல்லாம் கூடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வையுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையையும் புதிய இருதயத்தையும் கொடுப்பார். அங்கே உங்க வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தும்.